Hi friends, இது பிகினர்ஸ் தைக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து லைனிங் கிளாத்தில் இந்த ப்ளவுஸ் சைஸுக்கு எவ்வளோ வந்து நெக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். பேக் போர்ஷன் வந்து இவ்வளோ இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதில் வந்து பார்டரை வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சைடில் ஒரு 2 இன்ச்சு கிராஸாகவும் கீழே ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே லைன் பண்ணி இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாங்க. நான் வந்து இப்போதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடித்து திருப்ப போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு பொட்லி டிசைனும் இருக்கும், பார்டர் டிசைனும் இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். மெயின் கிளாத்தை அடியில் வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம கழுத்து பகுதியும் அடிச்சுக்கலாங்க. கழுத்து பகுதி இடுப்புக்கு கீழேயும் அடிச்சுட்டு நம்ம உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்தை திருப்பி எப்பவும் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சு தைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்து பகுதியில் நம்ம நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கழுத்தில் டிசைனு, அந்த பகுதியை நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடை லைட்டாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி கையில் வச்சுட்டு அடுத்த சைட்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். வளைவாக வர இடத்துல தையல் நிறுத்தாமல் அப்படியே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த லைனை வந்து 1/4 இன்ச் கேப் நம்ம எவ்வளோ கழுத்துக்கு மடித்து தைக்கிறதுக்காக இடம் விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்களோட மார்பு சுற்றளவு ஜஸ்ட் ரவுண்டு சொன்னால் போதும். உங்களுக்கான ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி அப்படின்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணி பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவேங்க. நீங்கள் அந்த ஒரு முறை பேட்டர்ன் வாங்கினீங்கன்னா அடுத்து எத்தனை முறை நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் ஈஸியாக அந்த பேட்டர்னை போட்டு கட்டிங் போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கழுத்து பகுதியை ஃபுல்லாக அடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த எட்ஜஸில் ஒரு சின்ன சிசர் கட்டும் வளைவுகளில் ஒரு சிசர் கட்டும் கொடுத்துக்க போகிறோம். கழுத்து பகுதியில் அந்த வளைவு வரும் இல்லையா, அங்கேயும் நம்ம அந்த டிசைனுக்காக கட் பண்ணி எடுத்த பகுதியில் ஷார்ப்னஸாக அந்த கார்னர் டு கார்னர் வரும்ல, அந்த பக்கத்துலேயும் நான் சிசர் கட் போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம கிளாத்தை உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்துக்கு திருப்பிட்டு சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்து ஓரத்தில் நான் வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு நீட்டாக அதில் அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லா ஓரமாக வச்சு தையல் போட்டுக்கிறேன். நெக்கை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபுல்லாக ஓர தையல் போட்டு லைனிங் கிளாத்தில் அளவுக்கு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், நேர் கட்டிங் ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸை வந்து எல்லா சைஸும் 28 சைஸ்லேருந்து 46 வரைக்கும் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் தனித்தனியான அளவுகள் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நிறைய டெய்லரிங் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நெக் டிசைன் கூட எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஓர தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து ஹார்ம்ஹோல் சைட்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுருக்கம் இல்லாமல் வரணுங்க. அதனால் நீட்டாக வச்சு 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத பிசுறு இல்லாமல் இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி தான் நான் அடுத்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறதும் நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி கட்டிங்கும் ரொம்ப பக்காவாக இருக்கணுங்க. கட்டிங் நல்லா இருந்தால் ஸ்டிச்சிங் ரொம்பவே செமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் டாட் பிடிச்சிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதில் டாட் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ டாட் வந்து 2 பக்கமும் ஒரே அளவில் வர மாதிரி கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா, உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து இல்லை இது கஷ்டமாக இருக்குது இந்த மெத்தட் அப்படின்னா இதை விட ஈஸியாக நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா சொல்லி கொடுக்குறேங்க. இப்போது நான் மேலேருந்து 1 இன்ச்சுக்கு கீழேருந்து ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணி டாட் வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணோம் இல்லையா, பொட்லி டிசைன், அதை வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லைனிங் ஜாயின் பண்ணும்போதே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இன்விசிபிளாக இருக்கும். ஆனால் ரொம்ப பிகினர்ஸ்க்கு அது கஷ்டம். ஸோ அதனால் இதை நான் அப்படியே எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி பொட்லி டிசைன் தைக்கும்போது நீங்கள் சிங்கிள் கைடு மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டபுள் கைடில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பொட்லி டிசைன் வச்சு தைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து சிங்கிள் கைடு வச்சு 2 பக்கமும் ஈவனாக மார்க்கிங் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த பார்டர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் அதே சமயம் அதில் வந்து அந்த கிளாத் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் நான் எனக்கு எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் எடுத்து அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிராஸாக லைன் பண்ணிக்கிறேன். ஒரு கார்னர்லேருந்து லாஸ்ட்டாக அடுத்த சைட் கார்னர் வர வரைக்கும் ஸ்கேல் வச்சு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த லைனில் ஒரு நூல் அளவு வர மாதிரி நம்ம வந்து சின்னதாக தையல் போட்டுக்க போகிறோம். மடித்து நீங்கள் தையல் போடுங்க. அப்போது அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நமக்கு ஒரு செக்குடு டிசைன் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நம்ம டாட்லாம் பிடிப்போம்ல, அது மாதிரி டாட் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக வேணும் ஆனால் பார்க்க நல்லா நீட்டாக அழகாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ன போதும் நம்ம இந்த மாதிரி அந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த பார்டரும் ப்ளவுஸில் வந்து மேட்சிங் ஆகிடும். அதே சமயம் நமக்கு டிசைனும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதே மாதிரி நான் ஃபுல்லாக மார்க்கிங் பண்ண எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவு கூட இருக்கக்கூடாதுங்க, ஒரு நூல் அளவு தான் இருக்கணும். நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோட்டு மேலே அப்படி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு மேலே நல்லா எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ப்ளவுஸில் நம்ம கீழே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நெக்கோட ரவுண்ட் நெக் அளவுக்கு கீழே கட் பண்ணோம்ல அந்த இடத்துல இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ப்ளவுஸை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த அளவு பார்த்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளாத்தோட சென்டரில் நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த அந்த ஃப்ளீட்டெல்லாம் கீழ்ப்பக்கமாக தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்து இது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு எந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேல் நோக்கி ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளீட்டெல்லாம் கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து சென்டராக போட்டோம். இப்போ நான் மார்க் பண்ணுறது நம்ம இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் மேல் நோக்கி அந்த நம்ம பிடிச்ச டாட்லாம் மேல் நோக்கி போகிற மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. 2 சைட்லேயுமே அதே மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் வர்றது கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி இருந்தது. சைடில் வர 2 அந்த ஃப்ளீட்டுமே மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா நமக்கு இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த சென்டரில் போட்ட ஸ்டிச் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோவுக்கும் இந்த க்ரீன் கலருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன். இப்போ நான் ஃபுல்லாக வச்சு அந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்லாம் வரும்போது நம்ம நல்லா டார்க் கலரை இந்த மாதிரி பார்டராக இருந்தது அப்படின்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸுக்கும் அது மேட்ச் ஆகும். நம்ம அந்த ப்ளவுஸை வந்து அந்த சாரியோட வேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு மேட்சிங்காக இருக்கும். எனக்கு இது க்ரீன் வித் எல்லோ
ஆனால் இந்த பார்டர் வந்து டார்க் எல்லோ, க்ரீன் வந்து அந்த பொட்லி டிசைன் மேக் பண்ணியிருக்கோம்ல அந்த கலரில் லைட் க்ரீன் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஸ்லீவ் டிசைனாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த டைம் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த தையல் வந்து நமக்கு மேலே தெரியுது. ஸோ அது தெரியாமல் இருக்கணும். அதே சமயம் ஒரு லேஸ் வச்சு தைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த லேஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். கார்னரில் லேஸாக மடித்து விட்டு அப்படியே அந்த லேஸை திருப்பிக்கோங்க. இப்போ நான் லேஸ் வச்சு தைக்கிற கலரில் தான் ஸ்லீவ் வந்து வரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாக இருந்ததுங்க. இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு நல்லா இருக்குது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறையா டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும், டெய்லரிங்கில் டவுட் இல்லாமல் கிளியராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெய்லர் லேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறையா அடுத்தடுத்து ஸ்லீவ் டிசைன், ப்ளவுஸ் டிசைன், சுடிதார் நெக் டிசைனு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனாலும் இனிமேலும் இதை விட இன்னும் நல்ல ஒரு டிசைன்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.